திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நடிகர் சங்க தேர்தல் சூடு பிடித்திருக்கிறது. தமது அணிக்கு எந்த வகையிலும் வெற்றி உறுதி, சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் என்று சொன்ன நடிகர் சங்கத்தின் தலைவர் திரு சரத்குமார், தன்னை எதிர்க்கக்கூடியவர்கள் தன்னை எதிர்ப்பதில் ஒரு அரசியல் சதி இருக்கிறது, அரசியல் பின்னணி இருக்கிறது என்ற ஒரு புதிய சர்ச்சைக்கு வித்திட்டிருக்கிறார். அவரை எதிர்ப்பது எப்படி அரசியல் சர்ச்சையாகும்? அவரே ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். அவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது அவரை எதிர்ப்பதில் மட்டும் அரசியல் சதியும் சர்ச்சையும் எங்கே வருகிறது? இன்னொன்று, அவருக்கு எதிர்த்தரப்பான விஷால் கார்த்தி அணியினர் இன்றைக்கு மதுரையில் அப்படி எந்த பின்னணியும் சதியும் இல்லை என்று விளக்கமளித்திருக்கிறார்கள். நடிகர் சங்க கட்டடத்தை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்ததில் முறைகேடு நடந்திருக்கிறது, அதில்தான் சிக்கல், அதில்தான் சர்ச்சை. அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து நடிகர் சங்க கட்டடத்தை கட்டுவதற்கு முன்வந்தால் நாங்கள் தேர்தலிலேயே போட்டியிடப் போவதில்லை என்று விஷால் அறிவித்திருக்கிறார். இதில் உண்மையிலேயே இந்த சர்ச்சையில் நடிகர் சங்கத்தை, அதன் பங்களிப்பை உயர்த்தும் ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறதா அல்லது இதற்கு அரசியல் இருக்கிறதா? விவாதிக்கலாம். நம்மோடு நடிகர் திரு மன்சூர் அலிகான், விமர்சகர் எழுத்தாளர் திரு மதிமாறன், நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் திரு வி.சி. ஜெயமணி, தயாரிப்பாளரும் நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினருமான திரு கே. ராஜன். திரு ராஜன், வணக்கம். இதுல அரசியல் பின்னணி இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றார் சரத்குமார்? அவர் ஒரு அரசியல்வாதியா இருக்கிறதால, அதனால் அவரை பின்னடைய செய்வதற்காக சிலர் அரசியல்வாதிகள் தலையிட்டிருக்கலாம், அதனால் அவர் சொல்லியிருக்கலாம். அவர் அரசியல்வாதி அந்த பதவியில் இருக்கலாம். ஒரு அரசியல்வாதியா இருக்கிறவர், ஒரு அரசியல் கட்சியோட இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றவர், அவர் அரசியல்வாதியா இருக்கலாம், அரசியல்வாதி பொதுவான சங்கத்துக்கு தலைவரா இருக்கலாம். ஆனா அவங்கள எதிர்த்து யாராவது பேசிட்டாங்கன்னா அது அரசியல் சதின்னு சொல்லிடுவீங்களா? இல்ல, அரசியல் சதினா இப்போ வாகை சந்திரசேகர் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இதுவரைக்கும் கட்டி தழுவி ஒன்றாக இருந்தவர், சரத்குமார் செய்வதெல்லாம் சரி, இங்க நடப்பதெல்லாம் சரி, இதில் ஊழலும் இல்லை, அக்ரிமெண்ட் போட்டல தப்பும் இல்லை என்று போன வாரம் வர வாதித்தவர். இல்ல, இன்னைக்கு சொல்றார் அதிமுகவின் உட்பிரிவாக நடிகர் சங்கத்தை சரத்குமார் மாற்றிவிட்டார்னு சொல்றார். என்னுடைய கேள்விக்கு நீங்க வாங்க. 9 ஆண்டு காலம் இந்த பதவியில் இருக்கிறவர், இப்ப அவருக்கு எதிராக சில எதிர்ப்பு வருது, சிலர் போர்க்குடி உயர்த்துகிறார்கள். உடனே இதுல ஒரு அரசியல் ஒரு சதி இருக்குன்னு சொல்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த தம்பிகள்லாம் இதுவரைக்கும் வெளியே வரல. அவங்கெல்லாம் நடிகரா 10-15 வருஷமா இருக்காங்க. போன 3 வருஷத்துக்கு முன்னால கூட வரல, இப்பதான் வர்றாங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு புதிதான ஆலோசனை எங்க இருந்து வருகிறதோ. நடிகர் சங்கத்துல மூத்த கலைஞர்கள் திரு சிவகுமார் அல்லது மரியாதை பெற்ற திரு நாசர் போன்றவர்கள் வெளிப்படையாக இதுல நடிகர் சங்க கூட்டத்தை கூட்டுங்க, இதுல சில சிக்கல்கள் இருக்கு, பேசணும் அப்படின்னு சொன்னப்ப 2010 இருந்தே இது தொடர்பா சர்ச்சை இருக்கு. ஆனால் அதற்கு சரத்குமார் இதுவரையிலும் எந்த பதிலும் சொல்லல, உங்களுக்கு சொல்ல தேவையில்லைன்னு ஒரு கனத்த மௌனத்தை தான். இல்ல, ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு முறையும் பதில் சொல்லியிருக்காரு. சார், ஒண்ணு தெரிஞ்ச சொசைட்டி ஆக்ட்னா என்ன? ஒரு சங்கம் உருவாவதற்கு அங்கத்தினர்கள் தேவை. இந்த அங்கத்தினர்கள் இருக்கும்போது அதுக்கு ஒரு செயற்குழு உறுப்பினர்கள் தேவை. உறுப்பினர்கள் சேர்ந்து நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி நிர்வாகிகள் ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வருகிற போது செயற்குழு உறுப்பினர்களின் ஒப்புதல் பெற்று பிறகு பொதுக்குழுவில் ஒப்புதல் பெறணும்ன்றதா சொசைட்டி ஆக்ட். சரி, இந்த நடிகர் சங்கத்துக்காக இருந்த பத்திரிகை இது நடிகன் குரல். இதனுடைய பிரதிக்கு பதிப்பாசிரியராக மறைந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் இருந்திருக்கிறார். ஏப்ரல் 1956 வந்ததுல ஒரு சங்கம் எப்படி நடக்கணும்ன்றதுக்கு பல முன்னோடியான விஷயங்கள் அந்த இதுல இருக்கு. புதிய உறுப்பினர்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்க, அதுல யாருக்கெல்லாம் முகவரி மாறி போயிருக்கிறாங்க, புதிய உறுப்பினர்களுடைய அட்ரஸ் என்ன, இப்படிலாம் இதுல வெளிப்படையாக எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய அம்சங்கள் அன்றைக்கு இருந்தன. ஆனா இன்னைக்கு அந்த சங்கத்துல வெளிப்படை தன்மை இல்லை, யார் உறுப்பினர் என்ற விவரம் இல்லை, யாருக்கெல்லாம் வாக்குரிமை இருக்கின்ற விவரத்தை நீங்க ஒரு வெப்சைட்ல போட்டு யாருனாலும் பார்க்கலான்றதை பண்ணல.
இன்னைக்கு வரையிலும் இவ்வளவு நவீனம் வளர்ந்துட்ட காலத்துல அன்றைக்கு 56ல ஒரு பத்திரிகை நடத்தின ஒரு சங்கத்தால இன்றைக்கு ஒரு வெப்சைட் நடத்த முடியல. ஒரு வெளிப்படை தன்மை இல்லைன்ற வெப்சைட் நடத்த முடியலன்றதெல்லாம் குற்றச்சாட்டு இல்ல. ஏன் நடத்தல? விரும்பினால் அதெல்லாம் ஏன் நாம கேட்க முடியாது சார். சார் அவர் அறிவிச்சிருக்காரு இதுக்கு 14 லட்சம் ரூபாய் செலவு செய்ததா நடத்த முடியாதுன்றது தேவையா இல்லையா என்று அங்கத்தினர்கள் முடிவு பண்ண. அங்கத்தினரே கேட்கிறாங்களே. இல்ல ஒருத்தர் யாரோ கேட்கலாம் சார். ஒருத்தர் கேட்டாலும் கேள்விதானே. செயற்குழுவில் இந்த பூச்சி முருகனும் அங்கத்தினர் இருந்தார், நியமன உறுப்பினரா இருக்கார். அவரும் இந்த கட்டிடம் கட்டுவதை ஏற்றுக்கொண்டார். இல்ல அவர் வாங்கி இருக்கிறார். நம்ம பேசலாம். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு என்ன மன்சூர் டைம் வேஸ்ட் பண்றாங்களா? அவன் என்ன பேசாம பேசிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல என்ன நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேள்வி கேக்குறாரு பதில் சொல்றேன். டைம் வேஸ்ட் பண்ணா டைம் வேஸ்ட் பண்ணா இடையில பேசுறேன். இல்ல ஒரு நிமிஷம் பேசுறேன். நீங்க தான் இடையில பேசுறீங்க. நான் இவர்ட்ட பேசுறேங்க. இல்ல அவர்கிட்ட நான் பேசுறேன். திரு மன்சூர் ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கோம். கேள்வி கேக்குறாரு. பேச முடியுங்க. இப்ப நடிகர் சங்கத்துல என்ன வழக்கம் அது? ஒரு பொதுவான விவாதத்துல சில மரபுகள் இருக்கு, சில கண்ணியங்கள் இருக்கு. அதனால அமைதியா இருக்கேன். சொல்லுங்க. நடிகர் சங்கத்தில் வெளிப்படை தன்மை இல்ல அப்படின்ற ஒரு புகார் ஒரு பக்கம் எதிர்த்தரப்பு சொல்றாங்க. இதுல அரசியல் சதி இருக்குன்னு சரத்குமார் சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது எதுவுமே வேணாங்க. இங்க சண்டையும் வேணாம், சச்சரவு வேணாம். நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் அண்ணன் இருக்காரு, இவர் காலங்காலத்துக்கு ராதாரவன் இருக்கிறப்பெல்லாம் இருந்துட்டு தான் இருக்காரு. இப்போ இது சண்டை மூட்டி விடுறதுக்காகவும் இது இல்லை. புதிய தலைமுறை இங்கே பஞ்சாயத்துக்கும் இது வரல. நீங்கள் கூப்பிட்டீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி, நடிகர் சங்கம் இது அதாவது அண்ணன் சொல்றது எல்லாமே அதே பூசணிக்காயை மறைச்சிக்கிட்டே நடந்துட்டு இருக்காங்க. முதல்ல என்ன ஏன் அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டீங்க? 99 வருஷம் லீஸுக்கு ஒன்று யாராவது கொடுப்பாங்களா? அப்பா பாட்ட சொத்தா தூக்கி கொடுக்கறதுக்கு யார் பொதுக்குழு உறுப்பினர் வேணா போட்டாங்க? என்ன இது கபால் இது பண்ணிட்டு இருக்கீங்க? நடிகர் சங்க அறக்கட்டளை கொடுத்துருக்கு சார். யாருக்கு கொடுக்கறது? நடிகர் சங்கம் சும்மா அறக்கட்டளைக்கு 99 யாரு கொடுக்குறா? 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒருக்கா பதவியில மாறிட்டு போயிட்டு இருக்காரு. நீ பாட்டுக்கு உட்காந்து 99 வருஷத்துக்கு கொடுத்துறீங்களா? சொந்த சொத்தை கொடுக்கறதுக்கு இதெல்லாம் என்ன? அதனாலதான பிரச்சனையா? 29 வருஷம் கழிச்சு இந்த மேக்னெட் காந்த படுக்கை விளம்பரம் வர்ற மாதிரி 29 வருஷம் கழிச்சு 170 கோடி வருமா? என்கிட்ட கூட நான் வந்து 29 மாசத்துல எடுத்து கொடுக்கிறேன். என்ன பேசி அந்த மேஜிக் எல்லாம் பண்ண கூடாது. என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? அதாவது 2010 நடந்த பொதுக்குழு இதுல சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் பேசுறது தனிப்பட்ட 2 பேச முடியுமா? அவங்க பண்றது அரசியல் சட்டபூர்வமானது. கேளுங்க, யார் அரசியல் பண்றா? 2010-13 நான் சொன்ன அரசியல் ஃபுல்லாவே முழுசா படிச்சு காட்டப்பட்டு ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கு இது கொடுக்கல. அரசியல் செய்யறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. ஒரு சங்கம் நடக்கிற போது அதுல சந்தேகங்கள் வர்றப்ப இதே சங்கத்துல சரத்குமார் போட்டி இல்லாமல் தேர்வு செய்யப்பட்டார் 9 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்னைக்கு அவர் தலைமையை சிலர் கேள்வி கேட்கிறாங்க. அவர் செயல்பட்ட விதம், ராதாரவி செயல்பட்ட விதத்தை சிலர் கேள்வி கேட்கிறாங்க. அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் கேள்வி கேட்கிறப்ப வெளிப்படையாக சங்கத்தை கூட்டி அவர்களுக்கு விளக்கம் தர்றது, அதை நேர்மையாக வெளிப்படையா எதிர்கொள்றது முறையா? நீங்க அப்படி கேட்கறதே அரசியல் சொல்றது இல்ல. கேட்கறது அரசியல் அவங்க சொல்லவே இல்லை சார். வெளிப்படையா அவங்க வந்து எலெக்ஷன் அறிவிச்சிருக்கிறது யார் வேணாலும் நிக்கட்டுங்கிறது தான். ஆனா இந்த இருக்குன்னு சொல்றது ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பின்புலமா இருக்காங்க இல்லையா, அவரை பத்தி சில உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். அவங்களால தான் இங்க அரசியல் யாரும் இல்ல. இங்க அவங்களுடைய பின்புலத்தை பற்றி நம்ம பேச முடியாது. வழக்குல நீதிபதி சந்துரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். தீர்ப்பு தப்பா சொல்றீங்க. நீதிபதி சந்துரு வந்து அந்த வாசகம் தப்புன்னு சொல்லி பானுமதியம்மா கொடுத்தது. அந்த வாசகத்தெல்லாம் நீக்கல. சரியா பாருங்க, நீக்கி நீதிபதி தீர்ப்புல இவங்க மாமா மச்சான்ல உறவை சொல்லுவாங்களா? யாரா இருந்தா என்ன சார்? ஒரு நீதிபதி அதிலே அவரே பர்சனலா சொல்லி 9 அறங்காவலர்கள் 9 ட்ரஸ்டீஸ் இருக்கிற ஒரு இடத்துல 9 ட்ரஸ்டீஸ்ல 2 பேர் கையெழுத்து போட்டு ஒரு உடன்படிக்கை இன்னொரு நிறுவனத்தோட போட்டுக்கிறாங்கன்னா அந்த 2 பேருக்கும் ஒரு கேள்விக்குள்ளாகும். ஒரு கட்சியில இருங்க ப்ளீஸ், என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னுடைய கேள்விக்கு பதில் அப்படிதான் வரும். ஒரு கட்சியில தலைவருக்கு அதிகாரம் தர்றாங்களா? லட்சம் பேர் இருக்கிற ஒரு கட்சியில தலைவர் அவர்கள் எல்லா தேர்தலை பார்ப்பாரு, ஒரு அதிகாரம் தர்ற வழக்கல்ல. அதைத்தான்
இங்க சரத்பவாரும் செயலாளரும் அவங்க பாப்பாங்கன்னு சொன்னாங்க. அதிகாரம் தரது பொதுக்குழு அதிகாரம் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. இன்னைக்கு யார் அதிகாரம் இருந்தாங்களோ அவங்க கேள்வி கேட்கறாங்க. உங்களை கேள்வி கேட்கறது ஒருவர் இல்ல. இன்னைக்கு பிரச்சனை அதுவாதான் இருக்கு. 4 பேர்ல ஒருத்தர் சொல்லிருக்காரு, நான் 2010 தான் பொதுக்குழுவுக்கே போனேன்னு சொல்றாங்க ஒருத்தர். அவங்க அதுக்கெல்லாம் வந்து அதிகாரம் கொடுக்கல. பொதுக்குழுன்னு யார் மொத்தம் எத்தனை உறுப்பினர் இருக்காங்க சொல்லுங்க. வெள்ளை அறிக்கை கேக்குறாங்க. இது எல்லாமே வந்து வெள்ளை அறிக்கை. அவசர கேள்விகளை கேட்கறாங்க. கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. பொதுக்குழுல எத்தனை பேர் இருக்காங்க உறுப்பினர்? இல்ல என்ன அதெல்லாம் யாரால சேர்க்கப்பட்டவங்க? பிரச்சனை என்ன? 3000 பேரா 2000 பேரா? அது எல்லாம் நாடக நடிகர்கள் ஓட்டு வங்கி நாடக நடிகர்களுக்கு என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? நாடக நடிகர்கள் இருக்க கூடாதுன்னு சொன்னவர் நீங்க 2 நாளைக்கு முன்னாடி. நீங்க என்ன பேச வந்துட்டீங்க? அங்க ஒரு வேஷம் இல்ல, அங்க ஒரு வேஷம், இங்க ஒரு வேஷமா? போய் முகத்தை காட்டாதீங்க மிஸ்டர் மன்சூர் அலிகான். நேர்மையா பேசுங்க. நாடக நடிகர்கள் நாங்க வந்து நாடக நடிகர்களை வெரைட்டிடுவோம் சொன்னீங்களா இல்லையா? நீங்க கட் பண்ணுங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்தே நாடக நடிகர்கள் உறுப்பினரா இருக்காங்க. நாடக நடிகர்களுக்கு ஏதோ வாக்கு வங்கியாக பயன்படுத்துகிறார்கள்ன்றதா மன்சூர் அலிகானுடைய வாக்குதான் அவங்க வாக்கு வங்கி தான் சார். நடிகர் சங்கத்து உறுப்பினர் எப்படி ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. நீங்க பேச நான் குறுக்கிட்டேன்னா சொல்லுங்க உங்க கருத்து. நாடக நடிகர்களை இவர் நீங்க சொல்ற நாடக நடிகர்கள் போர்வையில வந்து அவரு ராதா ரவி அவர்கள் வந்து அந்த காலத்துல இருந்து சேர்த்து விட்டு அவர் ஓட்டு வங்கியா தான் பயன்படுத்திட்டு இருக்காரு. இப்போ தப்பான சரி சங்கத்துக்கு பேர் என்ன சொல்லுங்க. சங்கத்துக்கு பேர் என்ன சொல்லுங்க. இவர் வந்து நாடக நடிகரும் கிடையாது, சினிமா நடிகரும் கிடையாது. யாராவது ஒரு உறுப்பினரை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க நண்பர். இல்ல எல்லாருக்கும் எல்லாரும் சங்கத்துக்கு பேர் என்னன்னு கேளுங்க சார். எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டு தான் அவரை கேளுங்க. ஆரம்ப காலத்துல மன்சூர் அலிகான் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? இவர் நடிகரா வந்துட்டாரா? ஒரு எங்கேயோ வேலை செஞ்சு மெம்பர் ஆனாரு. நடிகர் சங்கம் ஓகே. நடிகர் சங்கம் இருக்கு இல்லையா? தென்னிந்திய நாடக நடிகர் சங்கம்னோ தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம்னு இல்ல. அந்த காலத்துல ஆரம்பிச்சது தென்னிந்திய நடிகர் சங்கம். அப்புறம் சின்னத்திரை நடிகர் சங்கம்னு பேர் இருக்கு. அதுக்கே தலைவர் இருக்கு. அது அங்க போய் அது ஜூனியர் ஆக்டர் அசோசியேஷன் அது இங்க பிரச்சனை கிடையாது. அங்க பிரச்சனை இல்ல. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு வானா ஜூனியர் பிரச்சனை இல்ல. என்ன அந்த மாதிரி நாடக நடிகர்களுக்கு வேலையும் கொடுக்காம 3 வருஷம் 365 நாளும் ராதா ரவி சரத்குமார் போய் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேற ஓட்டு போடலன்னு சொல்றாரு. ஓட்டு போடுறது மட்டும் அவங்க பயன்படுத்திட்டு நான் சொல்லிடுறேன். நாடக நடிகர்கள் பத்தி நீங்க அத்தனை பேருக்கும் குரூப்ல போறாங்க. வருஷத்துல இருந்துட்டு இருக்காங்க. இப்ப நான் சொன்னனால 34,72,934 ரூபாய் அவங்களால வருமானம் அவங்களுக்கு வாங்கி அவங்களுக்கு டிஸ்போர்ட் பண்ணிருக்கேன். இதுதான் நாங்க வந்து நடிகர் திறன் வளர்ப்பு திட்டம்னு கொடுத்திருக்கோம். இதையே இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நடிகர் திறன் வளர்ப்பு திட்டம்னா எதுக்கோ செலவு பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். செலவு பண்ணல. சரி 11,80,000 ஒரு இவரே படம் எடுத்தாரு. இவரே படம் எடுத்தாரு. திரு மன்சூர் அது சண்டை போடுறதுலாம் வரல. கேளுங்க. நான் என்னோட கேள்வி பதில் சொல்லுங்க. அவங்க ஊதாங்கோல என்னமோ பண்ணிட்டு இருக்கட்டும். இப்ப விசால் பிஸியா இருக்கிற கார்த்திக் நாசர் எல்லாமே சேர்ந்து எங்க சண்டையே வேணாம், எலெக்ஷனே வேணாம், நீங்க மதம் பட்டி இது ஒரு இது வந்து ஒரு இதுக்கு பேர் அக்ரிமெண்டா? ஜட்ஜே எவ்வளவு கேவலமா பேசிருக்காங்க. அத பத்தி பேசுறாங்களா பாரு. என்ன பேசுற ஜட்ஜ் கேவலமானவன். நீதிபதியை தப்பா பேசுறாங்க. நீதிபதியை அப்படி பேசுறதை என்ன சொல்லி அனுமதிக்கிறாங்க? அந்த வார்த்தை வாபஸ். ஓகேவா? எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. ஒரு நீதிபதி மாமா மச்சான்னு அந்த நீதிபதியை விமர்சிப்பது நீதிமன்றத்தை அவமதிக்கிற குற்றமாக நீதிபதி சந்திரு சமூகத்தால் மிகவும் மதிக்கக்கூடிய நேர்மையான மனசாட்சி உள்ள நீதிபதியின் பெயர் எடுத்தார். திரு மதிமாறன், நடிகர் சங்க பஞ்சாயத்து இன்றைக்கு ஒரு வீதிக்கு வந்திருக்கிறது, வெளிப்படையாக பேசப்படுகிறது. இதற்கு முன்னால் வந்து ஒரு நிமிஷம் வீதிக்கெல்லாம் வரல, பொது வெளியில் பேசப்படுகிறது. ஒரு பக்கம் சரத்குமார் பேசுறாரு, இன்னொரு பக்கம் விஷால் பேட்டியில் கொடுக்கிறார். இதற்கு முன்னால போனாங்க எங்க உறுப்பினர்கள். ஒரு நிமிஷம் திரு மதிமாறன், திரு மதிமாறன் ஒரு நிமிஷம். திரு மதிமாறன், நடிகர் சங்கத்தின் இந்த பிரச்சனையை வந்து சிலர் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க மறுக்கிறார்கள், வேறு மாதிரி அந்த சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராக சிலர் புதியவர்கள் இளைஞர்கள்
அசிங்கமாக பேசவே கிடையாது. என்ன பேச கிடையாது. சும்மா யூடியூப்ல தட்டி விடு. இட்டு கட்டி வேடிக்கை காட்டிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம். இந்த நடேசன் ஒரு ஆளு, இந்த இவரு, இந்த மாதிரி ஆளுங்க தான் அவளை குட்டிச்சோறு ஆக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நேருக்கு கேள்வி கேட்கறவங்க குட்டிச்சோறு ஆக்கிடுவாங்க. திரு மதிமாறன், இந்த சர்ச்சையை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல சங்கம் அப்படின்னு இருக்குல்ல, சங்கம் யூனியன் அப்படின்னா என்னன்னா, ஒரு துறையில வேலை செய்யற தொழிலாளர்கள் ஒற்றுமையா இருப்பதற்கு தான் சங்கம். அதுக்கு தான் சங்கம். ஆனா இங்க அது ட்ரேட் யூனியன்ல, இது அசோசியேஷன். இல்ல, இந்த சங்கம் இந்த அடிப்படையில ஒற்றுமை பேசுறேன். ஒற்றுமையா இருக்கிறதுக்கு தான் சங்கம். ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, சங்கம் தான் ஒற்றுமைக்கு எதிராகவே இருக்குது. இதுக்குள்ளார ஏன் இந்த சங்கத்துக்குள்ளார ஒற்றுமை இல்லைன்னு கேட்டீங்கன்னா, எல்லா சங்கத்துக்குள்ளாரும் எப்படி இருப்பாங்க தொழிலாளர் பார்த்தீங்கன்னா, ஒரே கேட்டகரி, ஒரே வர்க்க நிலை, ஏறக்குறைய ஒரே மாதிரியான சம்பளம் உள்ளவங்க புலங்குற யூனியனா இருக்கும்போது அது பெரும்பாலும் ஒற்றுமையா இருக்கும், சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்தாலும். ஆனா இது அப்படி கிடையாது. இந்திய பெருமுதலாளிகளுக்கு இணையான கோடீஸ்வரனா இருக்கிற பெரும் நடிகர்களும் இதுல உறுப்பினராக இருக்கிறாங்க. அடுத்த வேற சோத்துக்கு கஷ்டப்படுற ஒரு நடிகரும் இதுல உறுப்பினராக இருக்கிறாங்க. இப்போ இந்த கான்ட்ராக்ட்ஸ், இந்த முரண்பாடு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இதுல மையமா இருக்குது. இதுல இன்னொரு பிரச்சனை, இந்த சண்டை யாரால் நடக்குது, வெளியிலிருந்து வருதா, வேற நிறுவனங்கள் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதான்னு பார்த்தா நடிகர்களுக்குள்ளே நடக்குது. இந்த சண்டை தொடர்ச்சியா நடக்குது. இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். இதுக்குள்ள இந்த பிரச்சனை நடக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு சங்கத்துக்குள்ளார வெளியிலிருந்து மூன்றாவது நபராக இவங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நான் வெளியாள், நான் ஒரு பார்வையாளன், சினிமாவில் இவரை பார்த்துருக்கிறேன், இவங்களை பார்த்துருக்கிறேன், இவரெல்லாம் பார்த்துருக்கும் போது, ஒரு சினிமாவை, தமிழ் சினிமாவை விரும்பி பார்க்கிற ஒரு பார்வையாளனோட ஒரு குரலா நான் இங்க என்ன பதிவு பண்ண விரும்புறேன். ஒரு சங்கத்துக்குள்ள போய் 3வது மனுஷனா எட்டி பார்த்து கருத்து சொல்ற உரிமை யாருக்கும் கிடையாது. ஆனா இந்த பிரச்சனை சங்கத்துக்குள்ள இல்ல, சங்கத்துக்கு இல்லாமல் தொலைக்காட்சி விவாதத்துல எங்கள் மீது, பார்வையாளர்கள் எங்கள் மீது திணிக்கப்படுது. என்னன்னா, நாங்க ஓட்டு போடுற தேர்தலே எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாத போது, நாங்க ஓட்டு போடாத தேர்தலை குறித்து பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம் தேவையில்லாமல் மக்கள் மீது திணிக்கப்படுற ஒரு மோசடியா இருக்குது. இது மட்டுமல்ல, இந்த சங்கம் இப்படி இருக்கிற இந்த சங்கத்துக்குள்ள நாங்க என்ன கொஸ்டின் கேட்க விரும்புறேன்னா, வேறுபாடுகள் நிறைய கேட்டகரிஸ் பிரச்சனை இருக்குது. நாடக நடிகர்கள் அவங்க பிரச்சனை விட்டுருங்க, நடிகர்களுக்குள்ளாரே ஒரு பெரிய நடிகரா இருக்கிறவரு இன்னொரு நடிகரை, ஒரு குறிப்பிட்ட நடிகரை தொடர்ந்து அவர் படங்கள்லயே அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மற்ற படங்கள்லயே நடிக்க கூடாதுன்னு கட்டம் கட்டினார்னா சங்கம் கேட்கறதே கிடையாது. ஒரு காமெடி நடிகரே, ஒரு கதாநாயக நடிகர்கள் இனி இவர் நடிக்கவே கூடாது, அவருக்கு அரசியல் பின்னணி வேறு ஒன்னா இருக்குதுன்னு சொல்லி கட்டம் கட்டினார்னா நடிகர் சங்கம் யாருக்கு ஆதரவா இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வேலை சோத்துக்கு கஷ்டப்படுற ஒரு நாடக நடிகரோ ஒரு துணை நடிகருக்கோ ஆதரவா இல்லைங்கிறதோட பிரச்சனை இல்லை. முன்னணியில் இருக்கிற ஒரு காமெடி நடிகருக்கு எதிராக நடிகர் சங்கம் இயங்குற தன்மையும் நம்ம பல நாள்ல பாத்துருக்கிறோம். துணைக்கு வரலன்றீங்க. சங்கம் பொதுவா இயங்கவே முடியாது. இது கிளாஸ் கேட்டகரி. யார் வசதியாக இருக்கிறார்களோ, யார் அதிகாரத்தை தொடர்பு இருக்கிறார்களோ அவர்களுக்கான சங்கமா அது இயங்குது. இப்ப இந்த சண்டை சச்சரவு வரும்போது கூட பாத்தீங்கன்னா, இவர் மாதிரியான நடிகர்கள்லாம் இந்த சண்டை சச்சரவு சங்க தேர்தல் வரும்போது இவங்க எல்லாம் இப்பதான் முன்னிலைப்படுத்தப்படுறாங்க சண்டை போடுறதுக்கு. சண்டை போட்டில சொல்லி சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் யார் அதிகாரத்துக்கு வராங்க, யார் அதை வழிநடத்தி கொண்டு போறாங்கன்னு பார்த்தா அப்பெல்லாம் இவங்களுக்கு எந்த இடமும் கிடையாது. அப்போ இது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இவர்களை பயன்படுத்துகிற ஒரு துணியா இருக்குது. இது மட்டுமல்ல, நடிகைகள், குறிப்பாக நடிகைகளை நடத்தப்பட்ட நடிகர் சங்கத்துக்குள்ளார குறிப்பா தற்கொலை செய்து கொண்டார்கள் நடிகைகள். சோபா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தமிழ் சினிமாவே ஆட்டி படித்த சில்க் சுமிதா, ரஜினி, கமல் போன்றவர்கள் உலக நாயகன் சூப்பர் ஸ்டார் இருந்தாருனோ அவங்க படத்துல சில்க் சுமிதா இருந்தாதான் வியாபாரம் ஆகும் ஒரு சூழல்ல இருந்த ஒரு நடிகை தற்கொலை செய்து கொண்டாங்க. அவங்க தற்கொலை செய்து கொண்ட போது எந்த நடிகர் சங்கமா இருந்தாலும் ஒரு நடிகை தற்கொலை செய்து கொண்ட போது ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இது என்ன மோட்டிவேஷன் சொல்லி சங்கம் வரைக்கும் போவே இல்லை. அப்ப பெண்களை தனிப்பட்ட முறையில வாழ்க்கையில பிரச்சனை வரதுக்கு ஒருத்தங்க இறந்தாங்கன்னு நடிகை தற்கொலை பண்ணிருக்காங்க. அவங்க இல்ல அதெல்லாம் நடிகர் சங்கம் கேட்கணும்ன்றீங்களா? நடிகர் அதாவது வறுமை கூட தனிப்பட்ட முறையில் தாங்க வருது, வாய்ப்பு இல்லாத வருது, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க போது நடிகர்கள் நசிந்து உழைவும் போது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தான் சங்கம். மாறாக இந்த சங்கம் எப்படி இருக்குதுன்னா, கேட்டகரி பெரும் முதலாளிகளாக இருக்கிற நடிகர்களும் இருக்கிறாங்க, அடுத்த வேலை இருக்கிறாங்கன்னா இது எலெக்ஷன் வரும்போது அவங்கள பயன்படுத்துற தன்மைக்கு எலெக்ஷன் நடக்குது. மீதி நேரங்களில் யார் அரசியல் கட்சி, ஒரு அரசியல் சினிமாவில் இருக்கிற நடிகர்கள் கூட, துணை நடிகர்கள் கூட, ஒரு அரசியல் கட்சி இப்ப பெரிய எம்பி எம்எல்ஏ தேர்தல்ல வாக்காளர்களுக்கு 500 ரூபாய் 200 ரூபான்னு கொடுக்கறது மாதிரியான புகார்கள், கேஷ் ஃபார் ஓட்ஸ் இருக்கிறது மாதிரி இங்க நலிந்த கலைஞர்கள் வாக்கு வங்கியா பயன்படுத்தப்படுறாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, இது வாக்கு வங்கியா பயன்படுத்துறாங்க. தேர்தல் நடக்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்களா இல்லையாங்கிற விவாதத்தை கூட நான் போக விரும்பல. நடிகர்கள் எப்படி நடத்தப்படுறாங்க, இன்னொன்னு
இந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இருக்குது இல்லைங்க. இன்னைக்கு தேர்தல் பிரச்சனை, நடிகர் சங்கத்துக்குள்ளார பிரச்சனை இவ்வளவு பயங்கரமா தீவிர விவாதத்துக்குள்ள போகுது. ஆனா இங்க வந்து நடிகர் மன்சூர் அலிகான் வந்திருக்காரு, நடிகர் ஜெயமணி வந்திருக்காரு, நடிகர் ராஜன் வந்திருக்காங்க. ஆனா நடிகர் சங்கம் வெற்றி பெற்று எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் யாரு வந்து மீடியால பேட்டி கொடுக்குறாங்க, யாரு வராங்கன்னு பார்த்தா நடிகர்களாக இருந்து கொண்டு இந்த நடிகர் சங்கத்துக்குள்ள இந்த பிரச்சனையின் போது எந்த கருத்தும் சொல்லாத மிகப்பெரிய நடிகர்களா இருக்கிறவங்க தான் முன்னணியில வந்து நடிகர் சங்கத்துக்கு அட்டனன்ஸ் போடுறாங்க. இல்ல அது ஒன்று. இப்ப ரஜினி கமல் மாதிரி அல்லது இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வரும்போது ரஜினி கமல் மாதிரியோ அல்லது விஜய் அஜித் மாதிரி பிரபலமான செல்வாக்கு படைத்த கலைஞர்கள் வந்து தங்களுக்கு எதுக்கு இந்த சர்ச்சைன்னு ஒதுங்கி கொள்றாங்களா? இல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். அவங்க ஒதுங்குறாங்க, நியாயம் இருக்குல்ல. என்ன தோண்டி தான் அந்த கேள்வி அவர் கேக்குறாரு, நானே சொல்ல. இல்ல அவங்க சைடு இல்ல அவங்களோட அமைதி இருக்கு பாத்தீங்களா, அந்த அமைதி தான் அவர்களின் அரசியலா இருக்குது. அவர்கள் அதெல்லாம் கிடையாது. பல்வேறு விஷயங்கள்ல கருத்து சொல்லுகிற அவர்கள் நான் சொல்லிடுறேன். அவங்க வெறுத்து போயிட்டாங்க. வெறுத்து போனதை அவங்க சொல்லட்டுங்க. நீங்க அவங்க குரலா பேசுறீங்க, நீங்க மிமிக்ரியா பண்றீங்க. கமல் குரல்ல பேசுறீங்களா, ரஜினி குரல்ல பேசுறீங்களா? என்ன கேட்டாரு நான் பதில் சொல்றேன். நான் சொல்றத கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ரஜினியோ கமலின் மௌனம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மௌனம் தான் அவர்களின் அரசியலா இருக்குது. இவங்க அடிச்சு முடிச்சுக்கிட்டு யாராவது வரட்டும், யார் வராங்களோ அவங்களை ஆதரிப்போம்ங்கிற கள்ள மௌனத்திற்கு பின்னால் தான் இந்த அரசியல் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டாதான் இவங்களும் அரசியல். திரு மன்சூர், நேற்றைக்கு சரத்குமார் சொல்லியிருக்கிற ஒரு கருத்து, நான் வரேன் ஒரு நிமிஷம். திரு நேற்றைக்கு சரத்குமார் சொல்லியிருக்கிற ஒரு கருத்து, ஆதிநகர்த்தரை மதுரை ஆதிநகர்த்தரை வந்து ஆசி பெற்ற பிறகு பேசுறார். தென்னிந்திய நடிகர் சங்கம் 52 தொடங்கப்பட்ட பாரம்பரியமான சங்கம். சங்க நடவடிக்கைகளில் குற்றம் சுமத்துபவர்கள் தங்கள் கருத்துக்களை பொதுக்குழுவில் தெரிவிக்க வேண்டும். அதை விட்டு வெளியில் தவறாக பேசுகிறார்கள். தலைவராக இருப்பவருக்கு தான் அதன் வழி தெரியும்ன்றார். நீங்க வழி தெரியாம பேசுறீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது இதுக்கு பதில் தான் காலையில் கருணாசன் சொன்னார். பொதுக்குழு வரவழைச்சு அவங்களோட அல்லக்கை நுள்ளக்கை சொல்லக்கையை விட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவங்க தீர்மானம் நிறைவேற்றிடுவாங்க. இதுதான் நடக்குது. எங்களை பயன்படுத்திக் கொள்ளுகிறார். ஒரு நிமிஷம், அவருடைய கருத்து பயன்பட மாட்டேன். அவருடைய கருத்து அவர்தான் நொல்லக்கை. நான் யாருக்கும் பயப்படல. நீ எதுக்கு வணங்க முடியும்? வேற விஷயம். தனிப்பட்ட தாக்குதல்களுக்கு நான் கேட்ட கேள்வி, பொதுக்குழுல பேசாம ஏன் வெளியில பேசுறீங்க? தலைவராக இருக்கிறவங்க தெரியும் சொல்றாரு. தலைவருக்கு சரத்குமார் மேல இப்ப குறை சொல்லல. இப்ப பாவம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிட்டு இருக்காங்க. அதாவது விசாலு இது நீங்க பாத்தீங்க, உங்க டிவிலேயே ஃபுல்லா காமிச்சிட்டு இருக்காங்க. சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. நியாயம், அதாவது எலெக்ஷனே நான் தேவையில்லைங்கிறேன். எலெக்ஷனே தேவையில்லை. அவங்க சொல்றது ஒரு அரசியல் கலந்த ஒரு அதே விட்டு கொடுக்காத ஒரு தன்மையில சொல்றாங்க. சரத்குமார் வந்து அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அரசியல் பேச்சு. அது வேற ஒன்றும் அதுல புதுமை ஒண்ணுமே கிடையாது. பிராக்டிக்கல் வேற. பொதுக்குழுல வந்து பேசுங்கன்னு பேசுறாரு. ஏன் நீங்க பொதுக்குழுல பேசாம வெளியில வந்து பொதுக்குழு போன செல்வராட்சி விரட்டுறாங்க. சாதாரண ஒரு குமரி முத்த கழுத்தை நினைச்சு வெளியே சொல்றான். சுந்தரன் ஒரு நடிகை இந்த சொன்னார்ல, குமரி முத்த கேட்டீங்கல்ல, அவன்லாம் என்ன பெரிய கோடீஸ்வரனா? அவன்லாம் அவர் அதாங்க சொல்றேன். கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி விரட்டி அடிக்கிறாங்க எல்லாரும் முன்னாடியும். இதெல்லாம் இது கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல, விவாதம் வெக்கமா இல்ல? பாருங்க, ஒரு மோகன்லால் விரட்டி அடிக்கப்பட்டதா ஒரு வார்த்தையை ஜோடிச்சுக்கிறாங்களே தவிர அத்தனை பேர் என்ன மிருகங்களா? 3000 பேர் மெம்பர்ஸ் வந்து அத்தனை பேரும் 3000 பேர். அதுதானே நாடக கலைஞர்களுக்கு ஒண்ணுமே செய்யறதில்ல. சினிமா நடிகர்கள் தவறா பயன்படுத்துறது. அடிச்சு விரட்டுற ரவுடிகளா வந்திருக்காங்க. சொல்லுங்க, என்ன கண்ணு முன்னாடி பார்த்தோம். உறுப்பினர்கள் தானே, கண்ணு முன்னாடி தான் பார்த்தோமே. தீர்மானம் எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆர்கியூமென்ட் வானானா நானே உறுப்பினரா இல்லையான்னு தெரியும். சொல்லதான் செய்வாங்க. ஒரு நானே உறுப்பினரா இல்லையான்னு தெரியாது. சண்டை போட்டா உடனே தூக்கிடுவாங்க. ஏப்பா நான் உறுப்பினரா இல்லையாப்பா? யாருக்கு தெரியும்? பலம் இல்லாம இருக்காரு, ஆதரிக்க ஆள் இல்லாம இருக்காங்க. இவங்க எல்லாம் நான் சொல்றதை கேளுன்னா எப்படி கேட்பாங்க? இல்ல, பலம் இருக்கிறவங்க சொல்றது மட்டுமே உண்மையாக முடியாது. உறுப்பினர் பலம் சார், உறுப்பினர் பலம், ஓட்டு பலம். சரி, என்ன எம்எல்ஏ வந்து ஜனநாயகத்துல வந்து 51 இருக்கிறவங்க ஜெயிச்சிடுறாங்க, 49 ஓட்டு வாங்குறவங்க தோத்துறாங்க. அதுக்கு என்ன பண்றது? நம்ம நாட்டு அது ஜனநாயகம். அதனால 49 பேருக்கு ஆதரவு பெற்றவங்களுக்கு எந்த அவங்க சொல்றதுல எந்த ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஆயிடாது. உள்வை சொல்வதும் உண்டு, தூண்டி விட்டு சொல்வதும் உண்டு. இப்ப நான் என்ன சொல்றேன் சார், நீங்க எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க, சொசைட்டி ஆக்ட் தெரிஞ்சவங்க, இந்த பத்திரிகையாளர் சகோதரர் வந்திருக்காரு. என்ன நீ சொசைட்டி எல்லாம் தூக்கி போட்டுருவியா? என்னத்துக்கு கவர்மெண்ட் ஒண்ணு ஒரு ஆக்ட் உருவாக்கி வச்சிருக்கான். அது இல்ல, பொதுக்குழு இல்ல, செயற்குழு இல்லன்னா
அப்ப நீ தனியா வந்துட்டு சரி, எதுவும் கேட்கக்கூடாது. அப்ப தனிப்பட்ட முறையில தலைவர் வந்து ஒரு தீர்மானம் எடுத்தாங்கன்னா எல்லாரும் ஒத்துக்கிறாங்களா கேளுங்க. சொசைட்டி ஆக்ட் திருத்தி இனிமே செயற்கை கூட்டுல பொதுக்குழு சார். தனிப்பட்ட முறையில தலைவர் முடிவு எடுத்தா ஒத்துக்குவாங்களா? சொசைட்டி ஆக்ட்ல தான் நானும் அப்ப டாக்ஸி கேட்பாங்க, பதிவு பண்ணிருக்கேன். செயற்குழுல பேசப்பட்டதா, பொதுக்குழுல ரேட்டிஃபை பண்ணாங்களா, ஒப்புதல் கேட்டீங்களான்னு. சரி, ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். சிவாஜி மன்றம், சிவாஜிக்கு வந்து ஒரு நினைவு மண்டபம் கட்டுறதும் அப்படின்ற பேச்ச நீண்ட காலத்துக்கு பிறகு இப்போ சரத்குமார் பேச தொடங்கி இருக்கிறாரு. அதை பற்றி அதுக்கான அவசியம் ஏன், தேர்தலுக்கும் அதுக்கு எதுக்கும் தொடர்பு இருக்கா? திரு மன்சூர் அலிகான், கௌரவ பதவி தான் இந்த தலைவர் பதவி, இதுக்கு சம்பளம் கிடையாது, நேரத்தை ஒதுக்கி பொது தொண்டு செய்யறது மாதிரி தான் நடிகர் சங்க தலைவர் பொதுச் செயலாளர் பதவி. நிச்சயமாக. ஆனா இப்போ ஒரு கட்டத்துல சொன்னார் திரு சரத்குமார், சொன்னார் நானே விலகிடலான் இருந்தேன், சிலர் கேட்டுக்கொண்டாங்க, அதனால நான் நீடிக்கிறேன்றார். இப்போ எல்லோரும் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கு, இன்னொரு தரப்புல எதிர்ப்பு இருக்கு. ஒரு கௌரவ பதவிக்கு இவ்வளவு ஒரு எதிர்ப்பு வந்த பிறகு இப்ப இந்த கட்டிடம் அப்படின்ற ஒன்றுதான் இப்ப சர்ச்சைக்குரிய விஷயமா, இல்ல நடிகர் சங்கத்தோட செயல்பாடு சர்ச்சைக்குரியதா? செயல்பாடு தப்பா போயிடுச்சுங்க. சரத்குமார் சாரையும் குறை சொல்ல மாட்டேன், ராதா ரவி இப்போ குறை சொல்ல அர்த்தம் இல்லை. ஏன்னா எதுக்குறவங்க வந்து ஒரு அரசியல் பண்ணுறவங்களோ பிஸியாக இருந்துட்டு இருக்க ஒரு ஹீரோ நடிகர்கள் தான். அவங்களுக்கு ஒன்றும் ப்ரெஸ்டீஜ் ஈகோ அதெல்லாம் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் எதேச்சியாக தான் சொன்னேன், நாடக கலைஞர் என்ன அந்த 3000 பேரை வச்சு ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க, கலைஞர்லாம் விலகுன்னு. உண்மைதான், ஏதோ ஒரு ஃபோனில் சொன்னேன். ஆனால் உண்மை என்னென்னா, அதான் துணை நடிகர் சங்கம் இருக்குது, சின்னத்திரை நடிகர் சங்கம் இருக்குது. அந்த மாதிரி அந்த காலத்தில் அதுக்கு சரத் சார் சொன்னாங்க பதில், அதுக்கு இந்த இடத்துல சொல்லணும். எம்ஜிஆரும் நாடக நடிகர் தான், என்டிஆரும் நாடக நடிகர் தான், எல்லாம் நடிகர் தான். கடைசி ஏதாவது அறியப்பட்டாங்க, இதே வேணையில் எம்ஜிஆர் நடித்தாங்க, எம்ஜிஆர் சினிமா நடிகர் தான் எல்லாம் பார்த்தாங்க, அது வேறு விஷயம். நாடகம் பெருசாக சினிமா பெருசாக அதுக்குள்ளே போகவே இல்லை. பாவம் இப்போவும் கூலி தொழிலாளிகளோட கீழ் மட்டத்தில் நாடக நடிகர்கள் அங்கே நான் நடிகர் சங்க உறுப்பினர் சொல்லிட்டு இருக்கான். வருஷத்தில் ஒரு தடவை தான் ஓட்டு போட வர்றான். அவன் ஏதாவது சினிமாவில் நடிக்கிறானா? இப்போ விசால் சொல்லியிருக்காப்புல எல்லா படத்திலும் நடிக்க வைப்போன்னு. நான் டாப்ஸில் 500 நாடக நடிகை நடிக்க வைக்கிறேன், சம்பளம் தானே. இந்த மாதிரி இவங்க 24 மணி நேரம் பிஸியாக இருந்துட்டு இருக்காங்க. கேரளா போய் சரத் சார் நடிக்கிறார், இன்னைக்கு பெங்களூர்ல ராதாரவி சார் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க எல்லாம் தெருவில் நின்றுட்டு இருக்காங்க. அதனால எல்லாம் ஒத்துமையா இருப்போம். இது இனிமேல் எலெக்ஷனை இப்போ வேணாங்கிற எல்லாம் இப்போ கேரளா மாதிரி எல்லாம் ஒன்றா பொதுக்குழுன்னா அதுதான் பொதுக்குழு. எல்லா நடிகர்களும் கண்டிப்பாக எம்ஜிஆர், சிவாஜி வரும், சாரி இறந்து நம்ம ரஜினி சார் வருவார். இப்போ குறைப்பட்டுக்கிட்டீங்களா, விஜய் வரல, எல்லாம் வரல, அழகா. அப்ப எல்லாரும் அதுக்கு பாக்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியுங்க. அதனால எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்ப எலெக்ஷனே வேணா பின்வாங்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஒரு தப்பா போயிடுச்சு. அது யாரோ அனுபவிச்சுட்டு போவாங்க, அது சரியில்லை. நம்மளே நம்ம கட்டலாம், எல்லாமே சேர்ந்து கட்டலாம். அதனால கட்டடம் எல்லாம் பிரச்சனை இல்லை. கட்டடத்தை என்னங்க கொத்தனாரும் இன்ஜினியரும் கட்ட போறாரு, கட்டடம் எல்லாம் முக்கியம். நடிகை மானத்தோட வாழணும், எல்லாருமே மக்கள் எல்லாருமே அதுக்காகத்தான் ஆரம்பிச்சது. மக்கள் இருக்காங்கல்ல, மக்கள் என்பவர்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள், சினிமாவை பார்க்குற ரசிகர்கள் அது மக்களா இருக்காங்கல்ல, அவங்க எப்படி சினிமா பிரமுகர்களை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ இவர் சொன்ன நடிகர்கள் பற்றி அவங்க எப்படி பார்க்குறாங்க, பிரபலமான பெரிய நடிகர்கள், நான் ஒரு அரசியலுக்கு வந்துருவார், இன்னைக்கு வந்துருவார், நாளைக்கு வந்துருவார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த சூழல்லையே நடிகர் சங்கத்துக்குள்ள நடக்கிற அரசியலுக்குள்ளே வர மாட்டாரு. அவர் பொதுவெளிக்கு எங்க வர்றதுங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம இல்ல, நான் சொல்லிடுறேன். நீங்க மறுத்துருங்க விஷயம் இல்ல சார். இல்ல நீங்க இல்ல நான் இன்னொரு உறுப்பினர் பத்தி இல்ல நான் இந்த உறுப்பினர் பத்தி சொல்லலங்க. யார சொன்ன நானு ஒவ்வொருத்தருக்கும் நான் யார பேரே சொல்லல, நான் பேரே சொன்னாலும் அவர்தான் சார். யார் அவரு? இல்ல அது பிரச்சனை இல்ல, நம்ம வேற நான் சொல்லிடுறேன். நாங்க ஒரு சினிமா ஃபேமஸா இருக்க, நீ அரசியலுக்கு வா, இங்க பாருங்க, நீங்க அட்டெண்டன்ஸ் போட விரும்பாதீங்க, சம்பந்தப்பட்ட நடிகர்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்க நீங்க விரும்பாதீங்க. என்ன பேச அனுமதிங்க இல்ல, அது சம்பந்தப்பட்ட நடிகர்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக என் கருத்தை நீங்க மறுக்காதீங்க. நான் பேச முதல்ல என்னைய பேச அனுமதிங்க, அதுக்கு அப்புறம் நீங்க நான் வந்து அனுமதிக்கவே முடியாது. நான் ஒரு வராது வராது அவரோட உறுப்பினருக்காக நீங்க படுற அந்த ஆவேசத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஒரு நிமிஷம், வேற ஒரு கருத்து சொல்றாரு. உங்க உறுப்பினர் உங்க மேல நல்ல மரியாதை கொண்டிருப்பாரு, மகிழ்ச்சியா. அதுல நீங்க அந்த மாதிரி பேசாதீங்க, தயவு பண்ணி. நான் சொல்றேன், என்ன அனுமதிங்க பேச. நீங்க பேசும்போது நான் பேசலங்க, பேசுங்க. கட்டிடம் கட்டுவதுதான் பிரச்சனை. எனவே அந்த கட்டிடத்தை தனியார்கிட்ட கொடுத்து கட்டாதீங்க, அதுல முறைகேடு இருக்கு, அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யுங்க, நாங்க தேர்தலையே போட்டியிடல, நீங்களே ஒரு தரப்பு சொல்லுது, தரப்பு சொல்றாங்க.
இப்போ ஒரு முறைகேடு இது இவ்வளவு கேள்விக்குள்ளாகிற நேரத்துல அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யறதுல என்ன பிரச்சனை? ஏன் அதுல ஈகோ பாக்குறாங்களா? ஒரு செயற்குழுவை கூட்டி பொது மன்சூர் விவரம் புரியாம பேசக்கூடாது. இப்படிதான் அவங்க குழந்தை தலைப்புள்ள தனமாக்க அவங்கள சேர்ந்தவங்க இதே சட்டங்கள் உருவாக்க வச்சு செயற்குழுனா மதிக்க மாட்டாங்க. என்னது பொதுக்குழுனா மதிக்க மாட்டாங்க. செயற்குழு 2 பேர் உன்னை ஆதரிக்க மாட்டேங்கிறான். சொல்லுங்க. 18 பேர் ஒருத்தனை ஆதரிக்கிறான். நீங்க சொன்னீங்களே 49 ஓட்டு வாங்கணும் 51 ஓட்டு வாங்கணும். இதுக்கு வந்துருங்க. இது கட்டிடம் குறுக்கிட்டு அவர் இப்போ சொல்றாரு. நான் பதில் சொல்லி ஆகணும். சொல்லுங்க. சட்டம் என்பது என்ன சார்? அங்க இருக்கிற 18 கிரவுண்ட நடிகர் சங்கத்துக்கு தான் அது இப்ப சொந்தம். எவனால ஒரு மண்ணை கூட எடுக்க முடியாது. அது அப்படியே 99 வருஷம் நடிகர் சங்க அறக்கட்டளைக்கு தான் கொடுத்திருக்கு. ஐயோ, இதன் மூலம் அறக்கட்டளைக்கு இது அறக்கட்டளைக்கு முதலாளியே புரியல. அறக்கட்டளைக்கு முதலாளியே தெரியல. எம்ஜிஆர் பாருங்க, அதுல 15 கோடி பேங்க் லோன் வாங்கி ஏன் லோன் வாங்குற கூட அவங்க போட்டு நீ போய் கட்டு தனியா உங்ககிட்ட கட்டிக்க. நடிகர் சங்கத்தை மெஜாரிட்டி என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். வேற யாரு சார் இவங்க சொல்றாங்க நாளைக்கு இன்னொருத்தன் கோர்ட்டுக்கு போனா 18 கிரவுண்ட் ஒரு இன்னொருத்தன் கேஸுக்கு கோர்ட்டுக்கு போனா 18,000 இதுல கட்டிட்டு இருக்காங்க. அந்த கட்டடத்துக்கு அந்த அறக்கட்டளை தொடர்ந்த வழக்குல பூச்சி முருகன் தொடர்ந்த வழக்குல உயர்நீதிமன்றம் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கு. நீங்க இன்றைக்கு வந்து ஒப்பந்தம் போட்டாலும் அந்த கட்டிடத்தை கட்ட முடியாத ஒரு நிலைமை இருக்கு. எவ்வளவு நாள் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சிவில் வழக்குக்கு எவ்வளவு நாள் எடுக்குன்னு உங்களுக்கு தெரியும். உடைக்க முடியாது. இவ்வளவு நாளா நீங்களால அந்த வழக்கு உடைக்க முடியல. நடக்கும் சார். கோர்ட்ல உடைக்க முடியல. நீங்க நினைக்கும் போது முடியுமா? ஒரு நிமிஷம். கோர்ட் சார் அது. ஒரு நிமிஷம். என்னுடைய கேள்வியை முடிச்சிடுறேன். இப்ப நீங்க விரும்பினாலும் இன்னைக்கு நீங்க விரும்பினாலும் உடனே கட்டிடம் கட்ட முடியாத ஒரு நிலைமையில ஒரு முக்கியமான கலைஞர்கள் எல்லாம் வந்து இதுல ஏன் கைவிடுங்கன்னு கேக்குறாங்க. இப்ப ஏன் அதை கைவிட மறுக்கிறாங்க? எத்தனை நடிகர்கள் எல்லாம் எலெக்ஷன்ல இருந்து தெரியுதா? எவ்வளவு பேர் பேசிட்டு இருக்காங்க. எத்தனை நடிகர் 20 பேர் சேர்ந்துட்டா போதும். 200 பேர் சேர்ந்தது 200 பேர் சேர்ந்தது நாளைக்கு 20 பேர் நான் இந்த சேலஞ்ச் ஏத்துக்கிறேன். எல்லா நடிகர்களும் வருவாங்கப்பா. போப்பா எல்லாம் சேர்ந்து கட்ட. நடிகர்னா ஹீரோ இருக்க இந்த தலைமுறை புதிய தலைமுறை நடிகர்கள் இல்ல. அப்ப அவங்க தான் புதிதாக வந்திருக்கிற தலைமுறை. ஒரு நடிகருக்கு ஒரு நிமிஷம், ஒரு நடிகருக்கு 200 கோடி வியாபாரம் ஆகுது, ஒரு நடிகருக்கு 50 கோடி வியாபாரம் ஆகுது, 100 கோடி வியாபாரம். எல்லா நடிகர்களும் இதெல்லாம் ஆர்டிஸ்டா வர்றாங்க. அவங்க கூட நடிகர் தான். மெம்பரை பொறுத்து அவங்கள வாழ வைக்காம நீங்க ஓட்டு வைக்க பயன்படுத்துறீங்க. கோட்டீஸ்வரர் மட்டும் எம்எல்ஏ ஓட்டு போடல. குடிசையில் இருக்கிற கோமகனும் போடுறாங்க. உங்க ட்ரஸ்ட் பற்றியும் உங்க சங்கம் பற்றியும் மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சில கேள்விகளை கேட்கறாங்க. இப்ப தலைவர் பொதுச் செயலாளர் இருக்காங்கன்னா அவங்க எத்தனை ஆண்டு காலம் வேண்டுமானாலும் இருக்கலாமா? இப்ப சிலவற்றில சில சங்கங்கள்ல 2 டேர்முக்கு மேல வர முடியாது, 3 ஆண்டுக்கு மேல வர முடியாது. இதுல வந்து பதவி ஆசை இல்லாத மற்றவர்கள் ஒண்ணு பண்ணுங்க. அவரை கேட்காதீங்க. அது அவரை கேளுங்க. அவர் மட்டுமே பதில் பைலாவை மாத்திக்குவாருங்க. இல்ல அவர் மட்டுமே சொல்லுங்க. ஆமாங்க, நீங்க மாத்த முடியுமா? வந்து உட்கார்ந்துக்கிறீங்க, குடிக்கிறீங்க. இவர் பண்ணிக்கிற மாதிரி பண்ண முடியுமா? அதான் மாதிரி வீட்ல வந்து அனாவசியமா போய் குடி இருந்துட்டு இருக்காரு. தனிப்பட்ட விஷயம் எங்க ஏன் போறீங்க? தனிப்பட்ட வீடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது என்னைக்கு திரு ஜெயமணி தனிப்பட்ட விஷயங்களுக்குள்ள போகாதீங்க. விவாதம் வந்து அதுக்கு அவர் பதில் சொல்றேன்னு ஆரம்பிச்சாருன்னா விவாதம் வேற எங்கேயோ போகும். அதே மாதிரி தான் இதே நான் ஒரு கருத்து திரு ராஜன் கேட்டிருக்கிறேன். சங்கத்தை ஏன் நம்ம நினைக்கிறாரு? திரு ராஜன் நீங்க சொல்லுங்க. சரியா பேச விட மாட்டேங்கிறாரு. இருப்பா. என்ன இப்ப பேசுறீங்க? மன்சூர் கொஞ்சம் இருப்பா. அவர் என்ன பேசுற இப்ப நீ? அவர் என்ன பேசுற? திரு மன்சூர் என்ன பேசுற? இல்ல என்ன இருந்தாலும் பேசினாரு முதல்ல. நீ என்ன தனிப்படைக்கு மரியாதை கொடுத்து தனிப்பட்ட தாக்குதலுக்கு போக வேண்டாம். வீட்டுல குடியிருக்கிறேன், வெங்காயத்துல குடுக்கிறேன், உன் வேலையை பாரியா? என்ன நாடக நடிகர்கள் எல்லாம் கேவலப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்கிற நீ 29 வருஷமா செயற்குழு உறுப்பினர், 39 வருஷம் ஆளுங்கயா. முன்னேற விட்டாதீங்க. பேச்சு பேசுறோம். நீங்க வாழ வச்சுதான் பழக்கம். என்னால வாழ்ந்திருக்காங்க, என்னால அழிஞ்சவங்க யாரும் கிடையாது. வாழ வச்சு தனிப்பட்ட பிரச்சனையை பேசணும். திரு ராஜன் நான் கேட்ட கேள்விக்கு வந்துருங்க. கேள்வி சொல்லுங்க. ஒரு நடிகர் சங்கத்துக்கான பதவி காலம்ன்றது வரம்பே இல்லையா? இப்ப நீங்க வந்து கௌரவ பதவின்னு வர்றப்ப ஒரு மாற்று அப்படின்னு புதிய சிந்தனைகள் புதியவர்கள் வரும்போது ஏன் அதுக்கு வழிவிடக்கூடாது? அல்லது அதுல வந்து ஏன் ஒரு ஈகோவா எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனை அணுகுறாங்க? ஈகோ என்பது அல்ல. அந்த சங்கத்தின் சட்ட திட்டங்கள் என்ன சொல்லுகிறதோ அதுபடிதான் நடக்கும். எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் இப்ப ட்ரஸ்ட் தலைவராய் பிரசன்ட் தலைவர் தான் இருப்பார் ட்ரஸ்டுக்கும். இவர் எலெக்ஷன் நடந்து இவர் தோத்துட்டா அடுத்து அவர் இறங்கிட்டு இவர் ட்ரஸ்ட் தலைவராக அதை நாங்க தான் உருவாக்கணும். பைலா என்பதை உருவாக்கிட்ட பிறகு நீங்க கோர்ட்டுக்கு ஒரு மேட்டர் பண்ண பைலா என்ன சொல்லுதுன்னா கேட்பாங்களே தவிர மன்சூர் என்ன சொல்றாருன்னா கேட்க மாட்டாங்க. விஷால் என்ன சொல்றாரு கேட்க மாட்டாங்க. பைலா என்ன அந்த ட்ரஸ்ட் 9 பேர் கொண்டது.
அந்த 9 பேரும் 2 பேருக்கு அதிகாரம் கொடுக்கறாங்க. எப்படி நான் கட்சி தலைவர் தொகுதியை முடிப்பார்? இல்ல கட்சிக்கு வந்து லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இருப்பாங்க, ஆயிரக்கணக்கான வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் 9 பேர் கூடி இவ்வளவு முக்கியமான ஒரு முடிவுல ஏன் 9 பேரும் கையெழுத்து போடலன்றதுனால தான் உயர்நீதிமன்றத்துல அதுக்கு தடை வந்தது. முதல்ல 2 பேருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு சார். அப்படி கொடுத்தது தவறுன்றதானே அதுல வழக்கு. யார் சொல்றது தவறு? நீதிமன்றம் சொல்லுது. தீர்ப்பு வரல சார். எந்தெந்த தீர்ப்பு இன்ன மறுபரிசீலனை போயிட்டு சந்திர அவர்களுடைய தீர்ப்பு அந்த ஒப்பந்தம் அந்த ட்ரஸ்ட் தவறுன்றதுதான் சந்திரோட அது முடியல சார். இன்னொரு ஸ்டெப் இருக்கு சார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு சார் எப்படி முடிவு சொல்றீங்க? நீங்களும் தப்பா இல்ல வாதங்கள் வரும் போகும். இப்ப ஒரு கோர்ட் மேட்டர் போயிடலாம், அவங்களே பேலணும், யாரும் வரக்கூடாது, நடிகர் சங்கம் உருப்படக்கூடாது. இப்ப போடுங்க. நீங்க கேட்ட ஒரு கேள்விக்கு அதாவது இப்போ இவங்களே நீண்ட காலமா இருக்கிறாங்க, இப்போ புதுசா வர்றவங்க பதவிக்கு வரணும், சேவை செய்யணும் ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு கேக்குறீங்க. நியாயமான கேள்வி. இவங்க எப்படி வந்திருக்கணும்னு கேட்டா குற்றச்சாட்டு படுத்திட்டு வந்திருக்க கூடாது. அதாவது தவறு பண்ணிருந்தா குற்றச்சாட்டு இல்லாம இதுல ஊழல் நடந்துருச்சு, இதுல அது பண்ணிடுச்சு, நாங்க வர்றோம். விஜயகாந்த் இருக்கும்போது அப்படியான புகார்கள் சொல்லலையே. விஜயகாந்த் அப்ப ராதாரவி சார் அந்த புகார் வரல. இப்ப புகார் வருதுன்னா அது 4 கோடி கடன் இருந்தது, உள்ள வர ஆள் இல்ல. 4 கோடி கடன் இருந்தது, உள்ள வர ஆள் இல்ல. விஜயகாந்த் பொறுப்பெடுத்து நடத்தினார், எல்லோரும் ஒத்துழைச்சாங்க, அவர் கடன் அடைச்சார், அவர் பணத்தையே கொடுத்துட்டு போனார். 2006ல இவர் பொறுப்புக்கு வந்த போது 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரும்போது கடன் வாங்காம கட்டுவோம், உலகத்தரம் வாய்ந்த நடிகர் சங்க கட்டடம் கட்டுவோம், உலக சிறப்பு வாய்ந்த ஒரு வீடியோ லைப்ரரி வைப்போம், அதுல பிரமாதமான படங்கள் சரத்குமார் சொல்லியிருக்காங்க. இப்போ சிறப்பான ஒரு திட்டம் விஜயகாந்த் தலைவர் நாடக போட்டிகள், குறுநாடக போட்டிகள், ஓரங்க நாடகம்னு நான் இந்த கையில எத்தனையோ பேருக்கு போய் பரிசு கொடுத்திருக்கேன். 10 வருஷமா நாடக போட்டி வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் இவங்க வந்து கலந்துக்கிட்டாங்களா? முதல்ல கேளுங்க. சரத்குமார் சார் இப்ப தலைவரா முன்னாள் நாடக விழா நடத்தி வெளியூர் நாட்கள் 1 வாரம் நடந்து கடைசி நாள் ரஜினி சார் வந்து எல்லாருக்கும் பிரைஸ் கொடுக்கறாங்க. எத்தனை நடிகர்கள் நாடக கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டாங்க, வாழ வச்சாங்க. எப்ப பார்த்தாலும் நடத்தீங்க. இந்த அமைப்பு மேல ஒரு தப்பான குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கார்ப்பரேஷனுக்கு பணம் கட்டாம, கார்ப்பரேஷன்ல அனுமதி இல்லாம கட்டாம பாருங்க, அனுமதி கேட்ட கடிதம் என்ன இல்ல இல்ல அரசியல் சொல்லி அது முடிந்து போன ஒரு விவகாரம் இல்ல சார். தெரிஞ்சுக்கணும், முடிஞ்சு போனதுன்னா எங்க உறுப்பினர் அதற்கு மறுக்கிறதுக்கு அவர் இல்ல. நீங்க யார் புகார் சொன்னாரோ பூச்சி முருகன் அவர்கள் இங்க இருந்தாங்கன்னா நீங்க பேசுற பொருள் இருக்கு. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் அது பொய்ன்னு ஏன் சொல்றாங்க? அவர் புகார் சொன்னவர் பத்தி பேசுறப்ப அது சம்பந்தப்பட்ட சார் இதே தான் வந்து அவங்க கிட்டயும் சொல்லிருப்பாரு. பணமே கட்டாம இடிச்சிட்டாங்க, எப்படி கார்ப்பரேஷன் கொடுப்பான்? அவங்களை நிரூபிக்க சொல்லுங்க. மத்த விஷயங்களை தள்ளிட்டு இப்ப மயான பூமியை வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போவேன். கோர்ட்டுக்கு போனீங்க, எதுக்கு கோர்ட்டு போனீங்க? கட்டி முடிச்சிருக்கலாம். கோர்ட்டுக்கு போய் நிறுத்தி வச்சிட்டு இப்போ வந்து கோர்ட்டுக்கு போறதுங்கிறது கோயிலுக்கு போறது போன்றது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. கோர்ட்டுக்கு போக கூடாதுங்கறீங்களா? அதுதான் அடிக்கடி கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கியா? இல்ல திரு மதிமாறன், இந்த கேள்வியில ஒன்று இருக்கு. திரு சரத்குமார், நீதி கிடைக்கணும்னா கோர்ட்டுக்கு போறோம். நீதி தீர்ப்பு கொடுக்கறாங்கன்னா ஜனநாயகத்தின் கடவுளை போன்றவர்கள் நீதிபதிகள். அவங்க தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, அதை அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. நீங்க ஏன் கட்டடம் கட்ட முடியாம இருக்குதுன்னா அந்த தீர்ப்பு தான் காரணம். நீங்க நீதிமன்றம் தடுத்து இருக்கிறது. அந்த தடையை விளக்க உங்களால எதுவும் செய்ய முடியாது. அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. நடிகர் சங்க பொறுப்புல இருந்து திரு சரத்குமார் சொல்றார், நடிகர் சங்கத்துக்கு உறுப்பினர்கள் இருக்கலாம், இவங்க அன்றாட நடவடிக்கைகளை பற்றி கருத்து சொல்லக்கூடாது, அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, பொதுக்குழுல வேணா வந்து கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்றது ஒரு வாய்ப்பூட்டு போடுறது மாதிரி எடுத்துக்கிறதா, இல்ல ஒரு டிசிப்ளின் கருதி சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? அதாவது நடிகர் சங்க நடவடிக்கைகளை, அன்றாட நடவடிக்கைகளை கேள்வி கேட்க இது தொடர்பாக இது அடிப்படையில் சரத்குமார் சொன்னதும் சரி, இந்த 2 பேருக்குள்ள சர்ச்சையும் சரி, இது எதிலிருந்து எழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அந்த நடிகர் சங்கத்துக்கான சொத்து மதிப்புன்னு ஒண்ணு இருக்கு, இடம் வேல்யூ. இன்னைக்கு வந்து நகரத்தின் முக்கியமான இடத்துல இருக்கு, பல கோடிகள், இருங்க நான் பேசி முடிச்சிடுறேன், பல கோடிகள் பெருமான உள்ள இடம் இருக்கு. பிரச்சனை மையம் அங்க இருக்கு, சொத்து மதிப்பு. அதுக்கப்புறம் நடிகர் சங்கம் அப்படிங்கிறது பெரிய நடிகர், ஸ்டார் வேல்யூ உள்ள பல 4-5 நடிகர்களும் அப்புறம் மற்ற பிரபலமான நடிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பா இருக்கு. அப்போ இந்த பெரிய நடிகர்கள் சேர்ந்து சொத்து மதிப்பு உள்ள இந்த நிர்வாகத்துக்கு தலைமையாக யார் வருவது அப்படிங்கிறதுல 2 பிரிவுகளுக்குள்ளாரும் 2 பெரிய அரசியல் கட்சிகளின் பின்னணிப்பும் இருக்கு. இதுல 2 என்ன சொத்து சொல்லிடுறேன், சொத்து அதுக்கப்புறம் அதிகாரம், இது 2மே இருக்கிறதுனால இந்த சொத்து ஒண்ணும் இல்ல, அந்த இடத்த வந்து அரசு கையகப்படுத்திக்கிச்சுன்னு சொன்னா இந்த பிரச்சனை நாளைக்கு ஆஃப் ஆயிடும். இன்னொன்னு, இந்த நடிகர்களை யார் அரசியல் சொல்லி முடிச்சிருக்கேன், குறைவான நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் பேசுறதுக்கான கூடுதல் நேரத்தை நீங்க எனக்கு கொடுக்கணும். ஏன்னா நான் இந்த பாக்குறவங்க வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துருக்கேன். என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சொத்து மதிப்பு அதிகாரம், நடிகர்கள் என்பது மக்கள் மத்தியில் மக பாப்புலரான நடிகர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த நடிகர் சங்கத்துல தலைமைக்கு வரவங்க யார் சார்பாக வராங்க அப்படிங்கிறது நடிகர் தரப்புல இருந்தோம், பிரபலமான நடிகர் தரப்புல இருந்தோம், வெளியில இருக்கிற அரசியல் கட்சிகள் இருக்கிற பெரும் கட்சிகள்ல இருந்து தரப்புல இருந்து பார்க்கப்படுது. இந்த பிரச்சனை வெளியில இருந்து 2மே இயக்கப்படுது. இப்ப இதுல வெளியில ஜெயிச்சு வந்தாங்கன்னா என்னன்னா, இந்த ஜெயிச்சு வர்றது வெறும் நடிகர் சங்கத்தை நிர்வகிக்கிறது மட்டுமல்ல, ஆளும் கட்சியோடு நல்லுறவாக வைத்துக் கொள்வது, ஆளுங்கட்சியோடு உறவாக வைத்துக் கொண்டு இந்த பிரபலமான நடிகர்கள் மூலமாக ஆளுங்கட்சியோட என்ன ஆளுங்கட்சிக்காக எவ்வளவு செய்தாலும் கூட நாடக நடிகர்களுக்கோ நலிந்த கலைஞர்களுக்கோ அரசாங்கத்தினால எதுவும் நடந்த மாதிரி இது வந்து நாடக நடிகர்களுக்கோ நலிந்த கலைஞர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ செய்வதற்கான சங்கமா இது இல்ல. இது பெரும்பாலும் நடிகர் சங்க பிரச்சனை போராட்டம் வரும்போது எப்படி வருது பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் போது தான் நாடக நடிகர்கள் வராங்க, மற்றவங்க வராங்க, அவங்களுக்கான விஷயம் வருது, துணை நடிகர்கள் வராங்க, பொதுவா யாரா இருந்தாலும் சரி. ஆனா பெரும்பாலும் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் நடிகர் சங்க உண்ணாவிரதம், நடிகர் சங்க போராட்டம்னு சொன்னா அதுல தலைமைக்கு யார் வர்றாங்க, இப்ப யார் வரலையோ அவங்களாம் வந்து முன்னால உட்காந்துக்கிறாங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன், இன்னொன்னு, இந்த நடிகர் சங்கத்துக்கு தலைமையா யார் வரணும் அப்படின்னா அடிப்படையில் இது நடிகர் சங்கம் தான். தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்கு, இது வந்து திரைத்துறை நடிகர் சங்கம் கிடையாது. அதனால நாடக நடிகர்கள் யார் வேணாலும் வரலாம். அப்ப இதுல யார் வரணும்னா, நடிப்பில் அனுபவம், மக்களோடு நெருங்கி பழகியும் இயல்பு இருக்கிற ஒரு மூத்த நாடக நடிகர் தான் சங்கத்துக்கு தலைவரா வரணும். இந்த சினிமாவில் இருக்கிற ஏகபோகமான இருக்கிற ஆட்கள் தலைமைக்கு வருவது, அவர்களுக்கு இவர்களை போல் ஆட்கள் போவது என்பதே ஒரு மோசடியானது. இங்க நாடக நடிகர்கள் வந்து வாக்காளர்களாக ஒரு எளிய நாடக நடிகர், அவர் தான் நடிப்பை தெரிஞ்சவர், அவர் தான் அனுபவம் உள்ளவர். அப்ப தலைமைக்கு வருவதற்கு சாதாரண ஏன் நடிகர் சங்கம்னா எல்லாத்துக்கும் பொதுதானே. சங்கத்தில் தலைமை தேர்தல் என்பதே இல்ல தேர்தல் என்பது திரு ஜெயமணி, ஒரு பெரிய கலைஞர்கள் தான் தலைவர்களா இருக்கிறாங்க. சிவாஜி கணேசன் தலைவரா இருந்தாரு, விஜயகாந்த் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், இப்படி இருக்கு. ஒரு நடிப்புல சிறந்த நாடக கலைஞர் தலைவரா வர்றதுன்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இப்ப இருக்கிறவங்க அவங்க தானே சார். இப்ப இருக்கிறவங்க நாடக கலைஞர் இல்ல. ராதாரவி எந்த பாரம்பரியத்துல வந்தவர்? இல்ல சரத்குமார் கேட்கிறேன். சரத்குமார் சார் நாடக நடிகர் இல்ல, பாரம்பரியம் இல்ல. இப்ப நாடக நடிகரா இருக்கிறவங்க சினிமா நடிகர் மட்டும், நாடக நடிகர் மட்டும் இல்ல. இப்ப நாடக நடிக்கிறவர் சினிமால வாய்ப்பு இல்லாதவர், அவர்தான் தலைமைக்கு வரணும்ங்கற. நான் நீங்க சினிமாவே வாய்ப்பு இல்லாதவர், நாடகத்துல இருந்து சினிமாவுக்கு நீங்க சினிமால இருந்து அரசியலுக்கு போறீங்க, அத நான் கேக்கல. இல்ல ஒரு நிமிஷம், எல்லாமே 30 வருஷமா இருக்காங்க, இன்னும் 40 வருஷம் இருந்து சினிமாவுல விட்டுருங்க சார். சினிமாவுல வாய்ப்பே இல்லாத ஒருத்தர் வந்தா என்ன பிரச்சனைகள் அவங்களால சந்திக்க முடியாதுங்கிறது நான் பிராக்டிகலா சொல்றேன். பாவம் கட்டி காத்து ஒரு தயாரிப்பாளருக்கும் அந்த நடிகருக்கும் இல்ல அந்த நடிகருக்கும் மற்ற ஒரு சக தொழிலாளிக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு பேசு வழி உள்ள ஒருத்தரால தான் உட்கார்ந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுது. இந்த காலகட்டங்கள் அதுதான் முடிஞ்சிருக்குது. எத்தனை படங்கள் பிரச்சனை வரும்போது ஓவர் நைட்ல உட்கார்ந்து விடிய விடிய உட்கார்ந்து பேசி இருக்கிறாரு சரத் சாரும். அதெல்லாம் குறை சொல்ல முடியாது, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. என்ன பண்ணோம்னா, சரத் சாரும் ராதாவி கூட சண்டையே போடல, ஏத்து நிக்க போறவங்க இப்போ சொல்றாங்க. எல்லாம் சேர்ந்து எலெக்ஷனே இல்லாம, என்னோட கருத்து எலெக்ஷனே தேவையில்லை, எல்லாத்துக்கும் நாட்டு கொடுத்தா எல்லாம் வந்துருவாங்க. சரத்குமார் திடீர்னு இப்போ வந்து சிவாஜி மணிமண்டபம் பற்றின கருத்தை சொல்லியிருக்கிறார். அண்மை காலமாக கட்டலாங்க, அதை பத்தி யாரோ ஒரு நிருபர் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னாரு தவிர இப்போ அவர் தனியா சிவாஜிக்கு நான் மணிமண்டபம் கட்ட போறேன்னு எடுக்கல. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, நான் அந்த இது பார்த்தேன், இந்த மாதிரி கட்டடம் கட்ட விஷயம் வரும்போது தகராறு வருது, நீங்க வந்து விருதுநகர்ல வந்து காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டுறீங்க, சிவாஜிக்கு மணிமண்டபம் கட்டுறாரு, எல்லாமே நிக்குது, இப்ப இந்த கட்டடமும் நிக்குதேன்னு சொல்லி ஒரு கேள்விக்கு தான் அவர் பதில் சொன்னார். அவர் வந்து இன்னைக்கு திடீர்னு வந்து ஏதோ ஓட்டுக்காகவோ அதுக்காக எல்லாம் வந்து மணிமண்டபம் கட்டினாங்க, ஓட்டுக்கு சொன்னாரு நான் சொல்லல. இப்ப திடீர்னு பேசப்படுது அந்த பேர்லாம் வருது, கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னார், கேள்வி கேட்டா பதில் சொன்னார், அவ்வளவுதான். நடிகர் சங்க பிரச்சனைக்கு காரணம் அக்கறையா அல்லது அரசியலான்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கறை என்று 54% நேயர்களும், அரசியல் என்று 46% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்.
நியாயமா சொல்லியிருக்காங்க, அவர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். சரி, எங்களுக்குள்ளேயும் இந்த சண்டை வெற்றி, இல்ல. இந்த வெற்றியை இதோட வச்சுங்க, அங்க வெற்றி அவங்க போட்டோம். ஏங்க வேணாங்க, சகோதரர் சொன்னது ஒரு நாடக நடிகர் தான், நாடக நடிகர் தான் தலைவர் சிஎம் நான் தான் வரணும். அவர் தான் உங்களுக்கு நேர்மையான ஒருத்தர் வரணும்னா நான் தான் வரணும். இல்ல அந்த மாதிரி நம்ம நாடக நடிகர்கள் என்பது நம்ம உதவி பெற்று நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோளா, நடிகர் சங்கத்துக்கு பொதுவா இன்னைக்கு தலைமை எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் என்ன சொல்றேன்னா, அதாவது அரசியல்வாதிகள் நடிகர்களா இருக்கிறாங்க, நடிகர்கள்லாம் இன்னைக்கு அரசியல்வாதியா இருக்கிறாங்க. நடிகர் சங்கத்துக்குள்ளார நான் என்ன கேட்கிறேன்னா, நடிகர் சங்கம் நீங்க அரசியல்வாதிகளுக்கு தோழமையா இருக்கிறது, அரசியல்வாதிகளோட நெருக்கமா இருக்கிறத விடவும் உங்களை வாழ வைக்கிறதும், உங்களுக்கு உதவி செய்வதும், உங்களை கொண்டாடுவதும் மக்களோடு தொடர்பா இருக்குன்னு ஒண்ணு. இன்னொன்னு, நடிகர் சங்கத்தோட இறுதியா ஒரு கேள்வி என்ன சொல்றேன்னா, நடிகர் சங்கத்துல தயவு செய்து நடிகர்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுங்க. ஒருத்தருக்கு நடிகர் நடிகர் தெரியாதவங்களுக்கு நடிகர் சங்கம் வர ஏகப்பட்ட பேர் நடிக்கவே தெரியல, வேற மொழியில் உள்ளவங்களா இருக்காங்க, தமிழ் தெரியாதவங்களா இருக்காங்க, தமிழ் தெரியாத, அதாவது நடிகர் சங்கம் அதான் ஒரு சின்ன கருத்து என்ன, நடிகர் தெரியாதவங்க தான் பாக்குறாங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். நண்பர் விசால், நாசர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் வந்து இங்கே கட்டணம் வரக்கூடாதுங்கிற கெட்ட எண்ணெல்லாம் துளி கூட கிடையாது. அதே மாதிரி இவங்களும் வந்து கட்டாமல் இப்படியே இடிச்சு போட்டுட்டு கடைசி வரைக்கும் புல் முளைச்சிட்டு போகணுங்கிற எண்ணமும் கிடையாது. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வணிக வளாகமாக கட்டலாங்கிற ஒரு அக்ரிமெண்ட் இவங்க போட்டாங்க. அது வரைக்கும் இவங்க யாரும் ஒன்றும் சொல்லலை. இப்போ வந்து ஒரு பிரச்சனை கோர்ட்டு கேஸ்னு வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து என்ன சொல்றாங்க, அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும். ஏன் விசால் சாரே போய் சத்தியம் காம்ப்ளெக்ஸில் பேசிட்டு வந்தாரு, அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வெறும் கல்யாண மண்டபம் கட்டினா போதுங்கிறாங்க. இந்த வித்தியாசத்தை தவிர்த்துட்டு யாரு கேஸ் போட்டிருக்காரோ அவர் கூட தான் இவங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அவரை கூப்பிட்டு பேசி அவர் கேஸ் போடலாம், இந்த முறைகேடே வெளியில வந்திருக்காது. என்ன பேசுறீங்க? முறைகேடு இவங்க சொல்றாங்க முறைகேடு நடந்திருக்குன்னு உங்களுக்கு எதிர்த்தரப்பினர் சொல்றாங்க. நீதிமன்றம் ஏன் தடை, நீதிமன்றம் தவறு இல்லாமல் தடை கொடுத்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி விசாரிச்சுதான் கொடுத்திருக்காங்க. நீங்க தடை கொடுக்க கூடாதுன்னு கேட்டீங்க, அந்த தடையை வந்து அவர் இன்னமும் மேல்முறையீட்டுல உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கல, இந்த நிமிஷம் வரலையும் கிடைக்கல. நம்ம இன்னொரு தருணத்தில் விவாதிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காட்சி பலவீனம் எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.